தாங்கள் பார்த்து கொண்டிருப்பது சிஎம்என் நியூஸ். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு ஆம் ஆத்மி பார்ட்டி சார்பில் மாநில மகளிர் மாநாடு சென்னையில் எழுச்சியுடன் நடைபெற்றது. சென்னை பி.டி. தியாகராஜர் ஹால் அரங்கில் மார்ச் 6ஆம் தேதி நடைபெற்ற இந்த மாநாட்டில் பல்வேறு சமூக ஆர்வலர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணைய தலைவர் வழக்கறிஞர் ஏ.எஸ். குமாரி, சமூக ஆர்வலர் வழக்கறிஞர் ஏ. அருள்மொழி, சமூக ஆர்வலர்கள் அங்கையர் கன்னி, சத்யா தனகோடி, கல்வியாளர் டாக்டர் எம். ரஜினி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பெண்களின் சமூக முன்னேற்றம் மற்றும் அரசியல் பங்கேற்பு குறித்து கருத்துக்களை பகிர்ந்தனர். மேலும் ஆம் ஆத்மி பார்ட்டி தேசிய இணைச் செயலாளர் டாக்டர் தாமோதரன், மாநில பொதுச் செயலாளர் ஜோசப் ராஜா ஆகியோரும் கலந்து கொண்டு பெண்களின் உரிமைகள் மற்றும் அரசியல் அதிகாரம் குறித்து பேசினர். இந்த மாநாட்டை மாநில தேர்தல் பரப்புரை குழு உறுப்பினரும் மகளிர் அணி நிர்வாகியுமான டாக்டர் நேத்ரா ஸ்ரீ, பிகாம் MBA மற்றும் சோபியா பாமா ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். மேலும் மாநில கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் கிருஷ்ணவேணி, சிறுபான்மை அணி செயலாளர் கைசர், கலை மற்றும் கலாச்சார பிரிவு செயலாளர் ரமா, வழக்கறிஞர் பிரிவு திருமதி சங்கீதா, மத்திய சென்னை தலைவர் HMD ஆரிஃப், தென் சென்னை தலைவர் வினோத்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதேபோல் மத்திய சென்னை சித்ரா, மத்திய சென்னை கவிதா, மாநில ஊரக வளர்ச்சி விருது செயலாளர் கௌரி பாபு, ஈரோடு கிழக்கு மாவட்ட தலைவர் ஷர்மிளா பானு, ஈரோடு மாவட்ட தலைவர் சுனிதா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு மாநாட்டை சிறப்பித்தனர். இந்த மாநாட்டில் பெண்களின் அரசியல் அதிகாரம் மற்றும் சமூக பாதுகாப்பு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் திரளான மகளிர் கலந்து கொண்டு மாநாட்டை சிறப்பித்தனர். ஈரோடு மாவட்ட தலைவர் சுனிதா அவர்களை மேடை கிடைக்கணும். கைத்தட்டுங்க. ஈரோட்டில் பார்த்து எங்க கட்சியில் மாவட்ட தலைவர்கள் பெண்கள் ரொம்ப சிறப்பாக கடவுள் கிட்டத்தட்ட 1000 தூக்கு வழக்கு கொண்டு போயிட்டாங்க. அடுத்ததாக எங்களுடைய பிள்ளைன்னு சொல்லலாம், எந்த விதமான அடிப்படை இது எல்லாமையும் கட்சிக்காக முழுமையாக பண்ற கைசர்ம அவர்களை மேடை கிடைக்கிறேன். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் திருமதி ஏ.எஸ். குமாரி மேடம் அவர்கள், மாநில மகளிர் ஆணையர் அட்வொகேட் திருமதி அருள்மொழி மேடம், மூத்த வழக்கறிஞர் அட்வொகேட் அங்கையர் கன்னி மேடம் அவர்கள், நயன் டாக்டர் பேராசிரியர் எம். ரஜினி அவர்கள், திருமதி சத்ய தனகோடி அவர்கள், மேலும் எங்கள் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து வருகை தந்திருக்கும் எங்களுடைய சமுதாயத்தின் உயிர் விளக்கு, குடும்பத்தின் அழகான காக்கும் தாய்மார்கள், கல்வியின் சாதனை படைக்கும் மாணவிகள், தொழிலில் வெற்றி தழைக்கும் தொழில் முனைவர்கள், சமூக மாற்றத்திற்காக போராடும் போராளிகள். சின்ன விஷயத்தோட முடிச்சிடுறேன். ஒரு தண்ணி இருக்குதான் மலை மேல இருந்து தண்ணி
கீழே இறங்குது, அருவியா கொட்டுது. அருவியா கொட்டி பாதி தூரத்துல வந்துட்டே இருக்கும் பொழுது அந்த தண்ணி. அடுத்ததாக திருமதி நேத்ரா அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். அவையில் அணிந்திருக்கும் சான்றோர்களுக்கும் அரங்கில் நிறைந்திருக்கும் எங்கள் அழகிகளுக்கும் இனிய மாலை வணக்கம். எனது பெயர் நேத்ரஸ்ரீ. நான் தேர்தல் பணிக்குழுவின் மகளிர் அணி தலைவியாக இருக்கிறேன். உங்களை இந்த மாதிரி சந்தோஷமா பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஹாப்பியான்னு சொல்ல முடியாது. இது இப்போ மகளிர் தினத்திற்கான ஒரு இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது பெண்களை போற்றும் பூமி. இதுங்க எப்படி சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், இறைவனால் படைக்கப்பட்ட அத்தனையுமே பெண்களாக தான் பார்க்கிறோம். உதாரணமாக நாட்டை தாய்நாடு என்றும், நிலத்தை பூமாதேவி என்றும், நீரை கங்காதேவி என்றும், பணத்தை லட்சுமி என்றும், கல்வியை சரஸ்வதி என்றும், வீரத்தை சக்தி தேவி என்றும், சோற்றை அன்னம் என்றும், வெளிச்சம் கொடுப்பதை ஜோதி என்றும் அழைக்கிறோம். இன்னும் என்னங்க, நம்ம எல்லாருமே தேடுற அந்த நிம்மதியை கூட சாமி தான் அழைக்கிறாங்க. ஸோ பெண்கள்னாலே பெண்கள் போற்றும் பூமி இது. ஸோ நம்ம எல்லா இடத்துலயுமே பெண்கள் தான் தலை சிறந்து நிற்கிறோம் இல்லையா? எல்லா விதத்துலயுமே பெண்கள் அரசியலுக்கு வரணும், அரசியல் போகாதீங்க, அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொல்றாங்க இல்லையா? அப்படிலாம் சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்க ஆண்கள். ஏன்னா அவங்க மட்டுமே இருக்குன்னு சொல்றாங்க. அரசியலுக்கு பெண்கள் வரணுங்க. பெண்கள் வந்தாதான் இந்த சாக்கடை சொல்றாங்கல்ல, இந்த சாக்கடையை தூர் வரணும், தொடக்கமாக நம்ம மாறணும் தான் அரசியலுக்கு பெண்கள் வரணும். ஏனால் ஒரு பெண் மிகப்பெரிய அரசியல்வாதி, அது யாருக்குமே தெரியாது. நம்ம தாங்க சிறந்த அரசியல்வாதி. ஏன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கும் பாருங்க, நம்ம குடும்பத்தை நிர்வகிக்கிற அரசியல் இது பெரிய அரசு நம்ம தான். நம்ம செய்யற அரசியல் இந்த ஆண்கள் செய்ய முடியாது. அந்த இதான் அங்கங்க கொடுக்கணும், அதை தான் அங்கங்க வைக்கணும், இதை இங்க வைக்கணும்ன்றது அந்த அரசியல் புரிதல் நம்மளுக்கு தான் இருக்கும். ஸோ நம்ம அரசியலுக்கு வந்தா ஆண்களை மிஞ்சினோன்றது தான் பயத்துல தான் இப்படி நம்மளை அப்படியே தட்டி உட்கார வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம உட்கார கூடாது. ஒவ்வொருமே பெண்களும் எல்லாருமே தலை சிறந்திருக்காங்க. ஒரு பெண் வெளியே வராங்கன்னா அது எவ்வளவு பெரிய எவ்வளவு கஷ்டத்தை போட்டு நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு வரோம். இது ஒரு பெண் தன் குடும்பத்துல இப்ப மேம் சொன்ன மாதிரி அத்தனை வேலைகளையும் நம்ம பார்க்கிறோம். அதுவும் பெண்கள் ஒரு வேலைக்கு வராங்கன்னா அது எத்தனை பேர் எவ்வளவு ஆன் சைடும் எவ்வளவு ஆபீஸ்லயும் நம்ம எவ்வளவு பேச்சுகளையும் முயற்சிகளையும் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நம்ம எதுவுமே ஃபேஸ் பண்ணக்கூடாது. தைரியம் தன்னம்பிக்கை எல்லாத்துக்குமே வந்துட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம், பெண்கள் தன்னம்பிக்கையும் தைரியம் இருந்தவர்கள். எப்படி சொல்லிட்டு ஒரு பெண் ஒரு குழந்தையை பிறப்பதற்கு எவ்வளவு வழி தாங்கி கொடுக்குறாங்க எல்லாரும் தெரியும். அது யாராலையுமே தாங்கி கொள்ள முடியாது. ஆனா அந்த வழியை தாங்கி கொண்டு அடுத்த ஒரு பெண்ணை குழந்தையை பெற்றுக்கு தைரியம் பண்ணணும். அந்த தன்னம்பிக்கை மிக்கவர்கள் நாமங்க. அந்த தைரியம் தன்னம்பிக்கை யாருக்குமே வராது. சொல்லுங்க, ஆப்ரேஷன் நார்மல் டெலிவரிக்கு எவ்வளவு வழி இருக்கு நம்மளுக்கு தான் தெரியும். நம்மளை சார்ந்து மற்றவங்க யாருக்கும் தெரியாது. ஆனா அதையும் தேர்ந்து நம்ம வரும் இல்லையா? அங்க நிக்கிறவங்க தைரியம் தன்னம்பிக்கை நம்ம தாங்க சக்தி தெய்வங்கள், நம்ம தான் எல்லாத்துலயுமே. அதனால எல்லாருமே அரசியலுக்கு வாங்க. எல்லாருமே அவங்க சுயநலத்தையும் சுய கௌரவத்தையும் எந்த இடத்துல விட்டு கொடுக்காதீங்க. பெண் என்றால் நம்ம சுய கௌரவத்தை நம்ம எந்த இடத்துல விட்டக்கூடாது. சரிங்களா? இல்லாத அகத்து இருக்க இல்லாத ஏதும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம எங்க இருக்கோமோ அங்கதான் நம்மளுடைய சிறப்பை நம்ம ஒரு இடத்துல நம்ம இருக்கோமோ அந்த இடத்துல நம்ம தான் சிறந்திருக்கணும்னு நினைக்கணும். அப்பதான் இந்த வீட்டை நம்ம எவ்வளவு அழகா சிறப்பாக செய்யும் போது இந்த நாட்டையும் நம்மளால நிர்வகிக்க முடியும். கண்டிப்பா இந்த நேரத்துல பெண்கள் அரசியலுக்கு வரணும். ஏன்னு சொல்லுங்க, பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. அந்த இடத்தில் பெண்கள் வந்தால் இதற்கான சட்டமும் தண்டனையும் கடுமையாக இருக்கும். அப்ப பெண்களை நாம் பாதுகாக்க முடியும். அதுக்காக அனைவரும் எந்த ஒரு சூழல் இவ்வளவு தைரியமான வெளியே வந்துட்டாங்க. அரசியல் எனக்கு பார்ப்போங்க. நான் ஒரே விஷயம் சொல்றேன். நான் சிம்பத்தி கால் சொல்றேன். எனக்கு 2 வயது குழந்தை இருக்குது. பால் கொடுக்கும் குழந்தை எடுத்து தான் எல்லா இடத்துக்கும் வந்துட்டு இருக்கேன். காரணம் காரியம் சொல்லி நான் இந்த மாதிரி இருக்க முடியாது. காரணம் காரியம் சொல்லவே கூடாது. ஒரு பெண் யாரும் நான் முடியும், நான் செய்து பார்ப்போம். அது என்ன உங்களால முடிஞ்சா எங்களால முடியாதா? செய்து பார்ப்போம் எண்ணத்துல தைரியம் கண்டிப்பா எல்லாரும் இருக்கணும். இதே இடத்துல இதே தைரியத்தில் எல்லாரும் இருக்கணும். அந்த அனைவருக்கும் நன்றி. நன்றி. திருமதி நேத்ரா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக திருமதி தரக்கூடியவர்களுக்கு ஆம் ஆத்மி கட்சி திருமதி ரமா அவர்கள் சாமி அணிவித்து மரியாதை செய்கிறார்கள். அடுத்ததாக திருமதி அங்கையர் கண்ணி அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நேரம் கருதி இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற தலைமை உட்பட வந்திருக்கின்ற அனைத்து பேச்சாளர்களுக்கும், இங்கே அமர்ந்திருக்கின்ற அனைத்து ஆம் ஆத்மி கட்சி
பெண் உறுப்பினர்கள், ஆண் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் மக்களின் கட்சி என்றே நான் அழைக்க விரும்புகிறேன். அப்படியே நான் பதிவு செய்கிறேன். எளிய மக்கள் கட்சி என்கிற ஆம் ஆத்மி கட்சிக்கு வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மிகவும் பெருமையாக பாசறையில் வளர்ந்து வந்தவர்கள், கருத்தியலால் வளர்க்கப்பட்டவர்கள், எங்களுக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்தார்கள். ஆனால் திடுமண குடும்ப தளத்திலிருந்து நீங்கள் வந்து இந்த ஆம் ஆத்மி கட்சி என்கிற எளிய மக்கள் கட்சியில் நீங்கள் இருப்பது என்பது, பங்களிப்பது என்பது மிகவும் வரவேற்கக்கூடிய ஒன்று. இதுதான் மக்கள் பங்களிப்பு என்பது. இதை நான் மக்களாக பார்க்கிறேன். இந்த நாளிலிருந்து பல ஆண்டுகள், நீங்கள் 1977 இன்னும் முன்பாக அப்படி எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த 1905 பெண்களுக்கான ஆலை தொழிலாளிகள், ஆலை தொழில் வேலை செய்கின்ற பெண்கள் தங்களுடைய 16 மணி நேர வேலை, இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா நம்ம ஒரு சமமான கூலியை பெற்று தந்த நாள் இந்த மார்ச் 8 பெண்கள் தினம். அதுபோல வாக்கெடுப்பு, பெண்களுக்கும் வாக்கு வேண்டும், அவர்கள் சட்ட ரீதியான மனிதர்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இதே வழித்தடத்தில் நம்மை பின்பற்றி வருகின்ற அடுத்த தலைமுறை பெண்கள், மக்கள், ஆண்கள் யாராக இருந்தாலும் நாம் அவர்களுக்கு என்ன கொடுத்து விட்டு செல்ல, சட்டங்களை உள்வாங்குவதன் மூலம், மதங்களை கடப்பதன் மூலம், சாதி ஒழிப்புக்கு சிந்தனையை கொண்டு வருவதன் மூலம் அதற்கு பெண் தலைமையாக மாறும் பொழுதுதான் இந்த சமூகமும் விடுதலையும் பெண்ணும் விடுதலை வாழ் என்று கூறி விடைபெறுகிறேன். நேரம் எடுத்துக் கொள்வதற்கு வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வழக்கறிஞர் திருமதி ஆக்கியர்கண்ணி அவர்களுக்கு திருமதி ஷர்மிளா, கிழக்கு மாவட்ட தலைவர் அவர்கள் சாவி அணிவித்து சிறப்பு செய்வார்கள். முஸ்லிம் பெண்களுக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ரிசப்ஷனுக்கு சென்று வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். முதல் முறையாக எந்த பிரச்சனையும் இல்லாம முழு பிரச்சனை அந்த பக்கம் பின்னாடி எடுத்துட்டு பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இப்படி பின்னாடி இருக்கிறது ரொம்ப சுகமான விஷயம். மேடையில் இருக்கிறதோட இப்படி நின்று வேலை பார்க்கறது ரொம்ப அழகா இருக்கு. வாழ்க்கையில முதல் முறை இந்த வாய்ப்பை அளித்ததுக்காக உங்களை எல்லாருக்கும் நன்றி கொடுக்கிறேன். முதல் முறை எங்களுடைய பெண்களுக்கு நன்றி கொடுக்குறேன். ரொம்ப அற்புதமான விஷயங்களை எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆம் ஆத்மி கட்சி ஒரு விஷயத்தை நான் முன்னெடுத்து நான் சொல்லணும்னு விரும்புறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, கட்சி ஆரம்பிச்சோம் இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷனுக்காக. இந்த நாங்கள் அரசியல்வாதியே கிடையாது, பொலிட்டிஷியன் கிடையாது, யாருமே பொலிட்டிஷியன் கிடையாது. ஊழல் எதிர்ப்புன்ற ஒற்றை நோக்கில் நாங்கள் எல்லாம் ஒரு சமூக சேவர்களாக இருந்து ஒரு இடத்துல ஒன்னா கூடுறோம். எல்லாருக்கும் அழைப்பு இருக்கிறது. திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கிட்ட இருந்து டெல்லியில எல்லாம் ஒன்னா சந்திக்கிறோம். ஊழலே இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்கணும்னு சொல்லி ஒரு கட்சியை துவக்கணும். இதுதான் நடந்தது. இந்த துவக்கத்தில் இங்க வந்து பல பெண்கள் அந்த டைம்ல இருந்து இப்ப வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலம் இந்த கட்சியில பயணிக்கிறாங்க. முதல்ல அதிமுக ஆட்சியில அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு மினிஸ்டருக்கு ஊழலை கண்டிச்சு எங்க ஆட்கள் எல்லாமே வந்து சிறைக்கு செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 50 பேர். மேடம் அருள்மொழி மேடம் அதுக்காக கோல் கொடுத்து எங்களுக்கான வாதாடவும் செஞ்சீங்க. எல்லா கேஸும் இன்னைக்கு திமுக ஆட்சியில அதை தள்ளுபடியும் செஞ்சாங்க. அப்படி ஒரு போராட்டத்துல மக்கள் பிரச்சனைக்காக சிறை சென்றவர்கள் தான் சிறை சென்றவர்கள். தொடர்ந்து மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள். இங்க நீங்க சில பேர் வந்து வந்திருக்கக்கூடியவங்க எங்களுடைய ஆட்களோட பெனிஃபிஷியல் இருக்கும். உங்க பிரச்சனைகளுக்கே குரல் கொடுத்தவங்க நீங்க இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா இல்லையா? உங்க பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்தவங்க இருக்காங்க. உங்களுக்காக ஆட்சி போட்டவங்க இருக்காங்க. உங்களுக்காக போராட்டங்களை முன்னெடுத்தவங்க இருக்காங்க. உங்களுக்காக எல்லா பிரச்சனைகளையும் கவர்மெண்ட் கிட்ட தேடி பேசி வாங்கி கொடுத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் அங்கீகரிக்கக்கூடிய நேரம் இது. எங்களுடைய சிங்க பெண்களை, எங்கள் கட்சியில் உள்ள சிங்க பெண்களை அங்கீகரிக்கக்கூடிய நேரம் இது. அது உங்கள் கைத்தட்டல்களோடு மிக சிறப்பாக துவக்குகிறேன். இவங்களோட சிறப்பான மேடம் போகணும் இருந்தாலும் மேடம் இருந்துதான் ஆகணும். அன்பு கட்டளையா நான் சொல்றேன். என்ன வேலை இருந்தாலும் மேடம் இன்னொரு ½ நீங்க எங்களுக்காக போகணும் கண்டிப்பா. ஏன்னா அடுத்த சிங்க பெண்கள் நிறைய இருக்காங்க சமுதாயத்துல. மக்களுக்காக சேவை பண்ணக்கூடிய சிங்க பெண்கள் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ரோல இருக்கக்கூடிய எல்லாருமே உங்க கையால அவார்டு வாங்கணும். அப்பதான் அதுக்கான மரியாதை. நீங்க இந்த தமிழக மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, ஆம் ஆத்மி கட்சிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை உங்கள் கைகளால் நாங்கள் பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய
முதல்ல எங்களுடைய கட்சியில வந்து நீண்ட கால பயணப்படக்கூடிய மேடம் கிருஷ்ணவேணி மேடம் வாங்க கை தட்டலாம். கிட்டத்தட்ட முதல் முறையில எங்களுக்கு அரசியல் தெரியாத போது 9 நாட்கள் சிறைச்சாலையில உள்ள போய் அவங்க இருந்தாங்க. அப்படி ஒரு வாங்க மேடம் முன்னாடி வாங்க. அவங்களுக்கு வந்து நம்மளுடைய சேர்மன் மேடமும் அருள்மொழி மேடமும் அவங்களுக்கான அவார்டு பொன்னாடை போட்டபடி கேட்டுக்கொள்கிறேன். இவங்களோட வந்து எங்களுடைய அடுத்ததா வந்து சுதாப்பிரியா வெள்ளூர் மாவட்ட பொருளாளராக 2013 பயணிச்சாங்க. இப்ப தேர்தல் பணிக்குழுவோட உறுப்பினராக இருக்காங்க. அடுத்ததாக எங்களோட தொடர்ந்து பயணிக்கக்கூடிய எங்களுடைய நான் செல்லமா அம்மான்னு கூப்பிடுவேன் எங்களுடைய கைசர் பாசா அவர்களை வாங்க மேடம். அடுத்ததாக ஆணுக்கு பெண் சமம் அப்படின்றாங்க. ஆம் ஆத்மி கட்சியில மட்டும்தான் சொல்ல மாட்டேன். பட் ஆம் ஆத்மி கட்சியில அதை முழுமையா இம்ப்ளிமெண்ட் பண்றோம்ன்றதை நான் சொல்றேன். எந்த வகையில கேட்டீங்கன்னா முதல்ல கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் ஆம் ஆத்மி கட்சியில ஒரு மேயர் எடுக்கும் போது அதுவும் முதல் பெண்மணிக்கு தான் கொடுக்கப்பட்டது. முதல்ல திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அவருக்கு ஆல்டர்னேட்டிவ் அதே பதவியில ஒரு சிஎம் உட்கார்ந்து போது அதுக்கும் அதிர்ச்சி என்ற ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் அந்த பதவி கொடுக்கப்பட்டது. வேலை பார்க்க பெண்கள் வந்து ஆண்கள் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்திருக்க அதுவும் நன்றி கூறுறோம். அடுத்ததாக எங்களுடைய ஈரோடு மாவட்ட தலைவர் திருமதி சுனிதா அவர்களை அடுத்ததாக ரமா மேடம் அவர்களை மடைக்கிறேன். அடுத்ததாக எங்களுடைய தேர்தல் பணிக்குழு உறுப்பினர் பல ஆண்டு காலம் எங்களுக்கு கட்சியில் பல வேலைகளை முன்னெடுத்து செல்லக்கூடியவர் பல போராட்டங்களை முன்னெடுத்த திருமதி சோபியா பாமாராணி அவர்களை நடைபெறுகின்றோம். அடுத்ததாக பல போராட்டங்களை கடலூர் மாவட்டங்களில் முன்னெடுத்து ஊரக வளர்ச்சித்துறை எங்களுடைய மாநில செயலாளர் கௌரி அவர்களை கை தட்டலாம். உங்களுக்கு நீங்க தட்டலன்னா நாங்களா தட்ட முடியும். அடுத்ததாக எங்களுடைய கடலூர் மாவட்ட கிழக்கு மாவட்ட தலைவர் ஷர்மிளா கௌரி அவர்களை நடைபெறுகின்றோம். கடலூர் கிழக்கு மாவட்ட தலைவர் யோசிப்பாங்க. நிறைய இஸ்லாமிய சகோதரிகள் எங்களோட மாவட்ட தலைவராக இருக்காங்க. பெண்கள் வந்து இஸ்லாமிய சமூகத்துல இருந்தும் முன்னெடுத்து மாவட்டத்தை லீட் பண்ணக்கூடிய விஷயமா நாங்க ஆமத்துக்கு பெருமையா பார்க்கிறோம். அடுத்ததாக எங்களுடைய கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட பரபரப்பா பேசின டாக்டர் நேத்ராஸ்ரீ மாநில குழு உறுப்பினர். அடுத்ததாக எங்களுடைய தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த மிஸ்ஸஸ் பவித்ரா மேடை கிடைக்கிறோம். அடுத்ததாக சில ஆள் இங்க வர முடியவில்லை. ஆனா அவங்களுடைய அர்ப்பணிப்பு அவர்கள் இல்லை என்றாலும் நம்ம சொல்லிதான். ஒரு மண்டல தலைவர், அதாவது பெண் மண்டல தலைவரா வந்து இருக்கக்கூடியவங்க. அவங்க இன்னைக்கு வந்து முக்கியமா உடம்பு சரியில்லாதனால வர முடியல. பெண் மண்டல தலைவர், நாமக்கல் மண்டல தலைவர் ஜெயந்தி அவர்களை இந்த இடத்துல நினைவு கூறுறோம். இதெல்லாம் தொடர்ந்து பயணிக்கக்கூடியவர்கள். நன்றி. தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சி பொறுத்தவரைக்கும் எல்லா விதமான பெண்களுக்கும் முழுமையான ஒரு வாய்ப்பை வந்து உண்டு பண்றோம். பெண்களால நிச்சயமா செய்ய முடியும். சாதனை பெண்களாக மாற முடியும் என்று வார்த்தைகளால் மட்டும் கிடையாது,
முழுமையான செயல்பாட்டில் கொண்டு வரும். டெல்லியுடைய சீஃப் மினிஸ்டர் தலைநகருக்கு யாரு? அதிசி. சீஃப் மினிஸ்டர் தலைநகருக்கு தலை அப்படின்னா அது அதிசி எங்களுடைய சீஃப் மினிஸ்டர். இப்ப எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். அதே தலைநகருக்கு ஒரு கார்பரேஷனோட மேயராக இருக்கக்கூடியவர்கள் ஷெல்லி ஓப்ரா அவர்களும் ஒரு பெண்மணி. ராக்கி பிர்லா அவர்களும் ஒரு பெண்மணி. இந்த மாதிரி புரட்சி பெண்மணிகள் பலர் இருக்கிறார்கள். தமிழகத்தில் இது போல புரட்சி பெண்களை நாங்கள் அவர்கள் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று வந்திருக்கக்கூடிய நபர்களும் இதில் இணைவுகள் அடுத்த 10 ஆண்டுகளில் நாங்கள் பேசப்படுகிற வீர பெண்மணியாக, கவுன்சிலராக, எம்எல்ஏயாக, மினிஸ்டராக, முதல்வராக இந்த களத்தில் உள்ள ஒவ்வொருவரும் இதில் இடம்பெறலாம் என்பதில் நம்பிக்கையுடன் நன்றி கூறி விடைபெறுகிறோம். அடுத்த நிகழ்வு. அனைவருக்கும் என்னுடைய உரை தந்திருக்கும் பெருமதிப்புக்குரிய வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களே, அவங்க அருள்மொழி அவர்களே என்று சொல்லும் போது ஒரு கூட்டத்தில் சொன்னது எனக்கு நினைவுக்கு வருகிறது. நான் அங்கே கூட்டத்தில் பார்வையாளராக உட்காரும் போது அவங்க சொன்னாங்க, நம்முடைய முதலமைச்சர் இருந்தாங்கன்னு நினைக்கிற அந்த கூட்டத்தில், பெண்கள்லாம் தைரியம் பின்னாடி நிமிர்ந்து உட்காருங்கன்னாங்க. நான் உடனே அப்படிதான் உட்கார்ந்தேன். கால் மேல கால் போட்டு உட்காருங்க அப்படின்னாங்க. அது திமிரு கிடையாது, நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். உண்மையாகவே அன்றைக்கு அவங்க சொன்ன போது அந்த மாதிரி பின்னாடி தள்ளி உட்கார்ந்து அப்படி கால் மேல கால் போட்டு உட்காரும் போது ஒரு தைரியம், மன உறுதி, ஒரு கான்ஃபிடென்ட் நமக்குள்ளேயே அது உருவானது. உண்மையாகவே நான் உணர்ந்தேன். ஏன்னா தமிழ்நாடு மகளிர் ஆணைய தலைவராக என்னை பொறுப்பேற்ற போது நான் அப்பல்லோ மருத்துவமனையில் பணிபுரிந்திருந்தேன். எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க என் டாக்டர்ஸ்லாம், என்ன கமிஷன் அப்படிப்பட்டலாம் கேள்விப்பட்டதில்லை நாங்கள். ஆனால் அந்த இடத்தில் நான் போய் அமர்ந்து அங்கு வருகின்ற பெண்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கையாளும் போது எனக்கு அந்த பதவி இல்லை, அந்த பதவி என்பதில்ல, பொறுப்பு எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் என்பதை இந்த 4 ஆண்டு காலமாக நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் நிறைய அடிக்கடி சொல்லுவேன், இன்றைக்கு பெண்கள் எல்லா தளத்திலும் இருக்கிறாங்க. எங்க வீட்டு வேலை செய்யற பெண்கள் இருந்து எல்லையை பாதுகாக்கிற வரைக்கும் பெண்கள் எல்லா துறையிலும் இருக்கிறாங்க. அது ஒரு 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 படி ஆண்களுக்கு மேலாகவே இன்றைக்கு பெண்கள் ரொம்ப சிறந்து விளங்குகிறாங்க. அடிக்கடி நான் சொல்லுவேன், போடுவோம் இல்லை, இப்போ நாளைக்கு நம்ம வீட்டில் நம்ம பையன், நம்ம பொண்ணு எப்படி இருக்கணும், நம்ம கணவருக்கு என்னென்ன ஒவ்வொருத்தரும் நாம தான் பார்ப்போம். நம்ம வீட்டில் இருக்கவங்க அது ஜாலியாக போயிட்டு ஜாலியாக அவங்களுக்கு வேலைகள் இருக்குது. பட் உண்மையாக அது உள்வாங்கி என்னென்ன பிரச்சனைகள் நாம் பார்க்கக்கூடிய அந்த ஒரு திறன் நமக்கு எப்பொழுதுமே இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு சங்கீதா அவர்களும் நேத்ராஸ்ரீ அவர்களும் ரொம்ப போன முறை வந்தபோது ஒரு சின்ன கூட்டத்துக்கு நாங்கள் வந்தோம், பேசிட்டு அடிக்கடி அவங்க ஆணையத்துக்கு வருவாங்க கண்டினியூஸாக. எனக்கு இந்த நிகழ்ச்சி சொன்னாங்க. நான் சொன்னேன், என்னை இன்வைட்லாம் பண்ண வேண்டாம் சொல்லுங்க, ஆனால் எனக்கு நம்முடைய வழக்கறிஞர் வருவாங்க, இவங்களாம் வருவாங்க என்பது தெரியாது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நான்லாம் அவங்க நம்முடைய அட்வொகேட்டுடைய தீவிர ரசிகை. அவங்க கொள்கையை நான் பின்பற்றலைனாலும் அவங்க பேசக்கூடிய விஷயங்கள்லாம் எனக்கு அதெல்லாம் பேச தெரியாது. நான் அந்த ஃபீல்டில் போய் வேலை செஞ்சவங்க. இந்த நிகழ்வு ஏற்பாடு சொன்னார்கள், நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கு இந்த தாமோதரன், ஜோசப் ராஜ் அவர்கள், மிஸ்டர் ஆரிஃப், ஜோசப் ராஜ், ஆரிஃப்லாம் அவங்களுக்கு அந்த பெண்களுக்கு ரொம்ப பலமாக இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். நான் அவங்களுக்கு உண்மையாக கை தட்ட வேண்டும். அடுத்து நம்முடைய சகோதரிகள் இவ்வளவு ஆர்வமாக, ஏன்னா தமிழ்நாட்டில் ஆம் ஆத்மி வந்து கொண்டிருக்கிறது கட்சி இயக்கம். என்னுடைய அரசியல் பயணம் 32 ஆண்டுகள். நான் உண்மையாகவே ஒரு 22 ஆண்டுகள் போராளியாக தான் இருந்தேன். நான் இப்போ இந்த கமிஷன் வந்தோம்னா பொறுமையெல்லாம் வந்துட்டது. அந்த அளவு இந்த கட்சி மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அத்துணை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நான் இங்கிருந்து போகணும். ஏன்னா ஒரு 3 பேர் சம்மன்ல இருக்காங்க. உங்களிடம் விடைபெறுகிறேன். அடுத்த ஒரு கூட்டத்தில் கண்டிப்பாக உங்களை எல்லாம் நான் சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பு தந்த அத்துணை சகோதரர்களும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இப்பொழுது நாம் யாரும் திருமதி சத்யா தனகோடி அவர்கள். இவர் ஒரு பன்முகம் கொண்டவர். இவர்களின் அறிவுரைகள் அனைத்தும் தலைவர்கள், கல்வியாளர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவராலும் ஈர்க்கப்பட்டு கடந்த 20 வருடங்களாக குழந்தைகளுக்காக பாடுபடும் ஒரு சமூக சிந்தனையாளர்
இவரை ஆம் ஆத்மி கட்சி கௌரவித்து பெருமைப்படுத்துகிறது. திருமதி சத்யா தனகோடி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக டாக்டர் ராஜ மீனாட்சி அவர்கள். இவர் மனநிலை ஆலோசகராகவும் குடும்ப ஆலோசகராகவும் கொரோனா காலகட்டத்தில் பல விழிப்புணர்வு மற்றும் மன அழுத்தத்தை போக்கி அனைவரையும் தொடர்பு கொண்டு சமூக பணிகளை செய்து பல உயிர்களை காப்பாற்ற துணை நின்ற இவர் டாக்டர் அன்பரசி குமரேசன் அவர்கள். இவர் புற்றுநோய்க்கான மருத்துவர். பல ஆராய்ச்சிகளை செய்து புற்றுநோய் சம்பந்தப்பட்ட கட்டுரைகளை வெளியிட்டு கடந்த 12 வருட காலமாக மனித குலம் காக்க பாடுபடும் மருத்துவரை ஆம் ஆத்மி கட்சி கௌரவித்து பெருமைப்படுத்துகிறார். டாக்டர் அன்பரசி குமரேசன் அவர்களை ஆம் ஆத்மி கட்சி கௌரவித்து பெருமைப்படுத்துகிறது. செல்வி சங்கீதா, திருமதி செல்வி சங்கீதா அவர்கள். டாக்டர் பானுபிரியா அவர்கள். சாதாரண நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகளில் அதிக அளவு உள்ள சாப்பாடுகளை ஆதரவற்றவர்களுக்கும் பசியால் வாடும் நபர்களுக்கும் பசிப்போக்கும் உன்னதமான தாயுள்ளம் கொண்ட சமூக சேவகரை ஆம் ஆத்மி கட்சி கௌரவித்து பெருமை கொள்கிறது. துன்பங்களை மற்ற குழந்தைகள் படக்கூடாது என்று இரவு பகலாக சமுதாயத்தில் உழைத்து பல மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாகவும் ஏழை கிராமப்புற மாணவர்களின் நலனில் மிகவும் ஆர்வம் காட்டி தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி மாணவர்கள் நலனில் குறிப்பாக ஏழை மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஈடுபட்டு வரும் சமூக ஆர்வலரை ஆம் ஆத்மி கட்சி கௌரவித்து பெருமைப்படுகிறது. டி. துர்கா அவர்கள் உளவியல் நிபுணர். சமுதாயத்தில் உளவியல் ரீதியாக துர்கா இருக்கீங்களா? திருமதி துர்கா அவர்கள் உளவியல் நிபுணர். சமுதாயத்தில் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லா நேரங்களிலும் கவனமாக அவர்களின் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை உருவாக்கி சமுதாயத்தில் உளவியல் ரீதியாக வரும் மாற்றங்களை அறிந்து சமுதாயத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் சமூக ஆர்வலரை ஆம் ஆத்மி கட்சி கௌரவித்து பெருமைப்படுகிறது. திருமதி காயத்ரி சிட்டிபாபு அவர்கள் உணவு தயாரிப்பு நிறுவனத்தை சுயமாக ஆரம்பித்து பல மகளிருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கியும் பல மகளிருக்கு சுய நிறுவனங்கள் நடத்தவும் வியாபாரத்தில் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வு, பல கல்வி நிறுவனங்களில் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு, சமுதாயத்தில் மகளிர் வியாபாரத்தில் முன்னேற வேண்டும் என்று உறுதி கொண்டுள்ள சமூக ஆர்வலரை ஆம் ஆத்மி கட்சி கௌரவித்து பெருமை கொள்கிறோம். டாக்டர் கார்த்தியா பாபு அவர்கள் பல ஆராய்ச்சி கட்டுரைகள், கிராமப்புற கணினி வகுப்புகளை கிராமங்களில் வாழும் மாணவர்களுக்கு பயனளிக்கும் விதமாக பல உன்னதமான கல்வியாளரை ஆம் ஆத்மி கட்சி கௌரவித்து பெருமை கொள்கிறது. சென்னை மாவட்ட தலைவர் திரு ஆரிஃப் சார் அவர்களை மேடை கலைக்கிறோம்.
லயன் டாக்டர் எம் ரஜினி அவர்கள் சாதனைகள் 650 மாணவர்களுக்கு புத்தகங்கள், கட்டுரைகள், கவிதைகள் வெளியீடு. தற்பொழுது தமிழக விளையாட்டுத்துறை ஆணையர் பல பன்னாட்டு கணினி சார்ந்த நிறுவனங்களுக்கு வழிகாட்டியாகவும் திகழும் கல்வியாளரை ஆம் ஆத்மி கட்சி கௌரவித்து பெருமைப்படுகிறது. 36 பெண்களை சேர்த்து 30 வருட கால ஆட்டோ ஓட்டி நடந்து கொண்ட பவானி அவர்களை வரவேற்கிறோம். திருமதி பவானி கற்பனாவு, திருமதி வசந்தகுமாரி, திருமதி ஆனந்தி, திருமதி சிவசங்கரி ஆகியோரை வேலைக்கு அன்புடன் அழைக்கிறோம். ஆணாதிக்க சமுதாயத்தில் மிகவும் துணிச்சலான மகளிர் இன்று எல்லா துறைகளிலும் பாதுகாப்பு படை, தரைப்படை, கப்பல் படை, வான்படை, மருத்துவம், விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் கோலோச்சி கொண்ட சமுதாயத்தில் கார், பேருந்து, ஆட்டோ ஓட்டுநர் போன்ற சவாலான துறையில் தைரியமாக செயல்படும் வீர மகளிரை ஆம் ஆத்மி கட்சி கௌரவித்து பெருமை கொள்கிறது. திருமதி பவானி ரத்னாவன், திருமதி வசந்தகுமாரி, திருமதி ஆனந்தி, திருமதி சிவசங்கரி ஆகியோருக்கு விருதுகள் வழங்கி ஆம் ஆத்மி கட்சி கௌரவப்படுத்துகிறது. பெண்கள் ஆட்டோ ஸ்டாண்ட் வச்சு கொடுத்தாங்க. ஆட்டோ ஸ்டாண்ட்ல அத்தனை பெண்களும் மேடைக்கு வருவோம். கரங்களை தட்டி நாம் அவர்களை உற்சாகமாக மேடைக்கு அழைப்போம். ஆட்டோ ஓட்டு பெண்கள், வீர பெண்கள் மேடைக்கு அன்புடன் அழைப்போம். கரங்களை தட்டி நாம் அவர்களை அன்புடன் வரையும். கொஞ்சம் எனக்கு என்னன்னா, இவங்க இந்த பிரச்சனை நாங்க முழுமையா நேர்ல கண்டது என்னன்னா, ஆண்களுக்கு பத்தின பெண்களுக்கான ஆட்டோ ஸ்டாண்டை அமைக்கவே விடல. ரொம்ப நாள் போராட்டம், நாங்களும் இங்க ஆட்டோ ஸ்டாண்டை வைக்கணும் அப்படின்றது இந்த பெண்களோட போராட்டம். இது ஆம் ஆத்மி கட்சியில இருந்து எதாச்சியா நாங்க சந்திச்ச போது இதை பண்ண முடியும்ன்றது பண்ணோம். ஆனா நாங்க கலெக்டர்ல இருந்து எல்லாத்தையும் போட்டு பர்மிஷன் போட்டு ஆட்டோ ஸ்டாண்டை உருவாக்கிட்டோம். ஆனா அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல ஆட்டோ ஓட்ட முடியுமா கேட்டா முடியாத ஒரு சூழல் இருந்தது. பெரிய கூட்டம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ரொம்ப பெரிய பிரச்சனையில இருந்தது. ஆனா அந்த நேரத்துல முழுமையா இங்க இருக்க பெண்கள் எல்லாருக்குமே பலருக்கு வாழ்த்துக்கள். வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். நாங்க இப்போ இந்த இடத்துல நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா இதுக்கான முதல் காரணம் ரேகா மேடம் தான். ஜோசப் சார் எல்லாருமே எங்களுக்கு ஒன்று. இதுல முக்கியமான ஒரு பிரச்சனை, எங்களுக்கு ரொம்ப எதிர்ப்புகள். நாங்க ஸ்டாண்ட் ஓபன் பண்ண முடியாம நிறைய பிரச்சனைகள்லாம் தாண்டி நாங்க எங்களுக்கு 2 நாள்ல கவர்மெண்ட் மெசேஜ் அனுப்பிச்சு எங்களுக்கு அப்ரூவல் வாங்கி கொடுத்து 2 நாள்ல எங்களுக்கு லைசன்ஸ் பண்ணி அந்த இடத்துல ஸ்டாண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு. அதனால எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இவங்களுக்கு இதெல்லாம் பண்ணது திரு நாகராஜன் ஒரு பர்சன். அவர் எங்கேயும் மேல எங்கேயாவது இருப்பாரு, எழுது கை எடுங்க. எங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் தான் ஆர்டிஐல இருந்து எல்லா ப்ராசஸ் பண்ண திரு நாகராஜ் அவர்கள், திரு மணிகண்டன் அவர்கள், அவர் தான் இந்த பிரச்சனையை எங்க மத்தியில கொண்டு வந்து இந்த மக்களுக்காக களத்துல கனகனை மக்களுக்காக தொடர்ந்து போராடக்கூடிய எங்களுடைய மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் திரு மணிகண்டன் அவர்களுக்கும், திரு ஆரிஃப் அவர்களுக்கும், திரு வினோத் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.
பாலாஜி அவர்கள் சிறந்த விளையாட்டு பயிற்சியாளர். சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் பயிலும் இவர் பல பண்பாட்டு விளையாட்டு விருதுகள், இந்திய விருதுகள், முதல்வர் கோப்பை விருதுகளை பெற்று மற்ற மாணவர்களையும் விளையாட்டுத் துறையை ஊக்குவித்து நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் இவருக்கு ஆம் ஆத்மி கட்சி கௌரவித்து தெரிந்து கொள்கிறது. மோனாஸ்ரீ அவர்களுக்கு ஆம் ஆத்மி கட்சி விருது வழங்கி பெருமை கொள்கிறது. சந்திரபோஸ் அவர்களை பார்க்க முடியாது. ஆனா இது எல்லாத்தையும் உருவமா இருந்து டாக்டர் அம்பேத்கர் பார்க்க முடியும்னா அவங்க எங்க லீகல் வீக்ல 4-5 பேர் பேசணும் மேடம். நீங்க உள்ள என்ட்ரி பண்ண உடனே பேச வேண்டிய லிஸ்ட் எல்லாம் எனக்கு மரியாதை இந்த சமூகம் உங்கள் மீது இருக்கிறது, இந்த சமூகம் உங்கள் மீது வைத்திருக்கிறது. இந்த மரியாதை ஆம் ஆத்மி கட்சிக்கும் உங்களால் கிடைத்திருக்கிறது என்பதை நாங்கள் ஆமா உங்களை அன்போடு இந்த மேடை பேச அழைக்கின்றோம் மேடம். ஆம் ஆத்மி என்ற எளிய மனிதர்கள் இயக்கத்தின் சார்பாக உலக உழைக்கும் பெண்கள் நாள் இவ்வளவு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவிற்கு பொறுப்பான அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில பாராட்டுவதற்கு நிறைய செய்தி இருக்கு. முதல்ல இந்த இணைப்புரை வழங்குறாங்க. தொலைக்காட்சியில செய்தி வாசிக்கக்கூடியவங்க ஈவிலின் அவங்க பேரு. இவ்வளவு அழகான தமிழ்ல தெளிவாக உச்சரித்து ஒரு தங்கு தடை இல்லாம நீரோட்டம் போல இந்த நிகழ்ச்சியை அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பாராட்டணும். இங்கே நாம கொஞ்சம் முன்னாடி வந்த எல்லாருக்கும் அப்படி ஒரு செவிக்கும் மனதுக்கும் விருந்து கொடுத்து உண்மையிலேயே இவங்க தான் பாடுறாங்களா இல்ல ரெக்கார்டை போட்டுட்டு வாயை செய்கிறாங்களா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு இனிமையான இசையை வழங்கிய அந்த பாடகர்கள், இசைக்குழுவுக்கும் அழகாக நடனம் ஆடிய அந்த பெண்ணுக்கும், இன்னும் இங்க இந்த நிகழ்ச்சிக்காக ஓடி ஆடி உழைக்கிற ஒவ்வொருவருக்கும் நம்ம நன்றி சொல்லணும். இந்த நிகழ்ச்சியோட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா, இன்னைக்கு இந்தியாவுக்கு தேவையானது என்ன? இந்தியாவுக்கு என்ன தேவை? பணம் வேணும், நாட்டுக்கு பாதுகாப்பு வேணும். இது எல்லாத்தை விட முதன்மையானது நாட்டுல ஒற்றுமை வேணும், அமைதி வேணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கணும். அந்த அன்புக்கு இலக்கணமாக நம்ம மக்கள் எப்படி இருக்கிறோமோ, இந்தியா என்கிற நாடு எப்படி இருக்கணும், எப்படி இருக்கும் என்பதற்கு இலக்கணமாக இந்த நிகழ்ச்சியை 3 ஆண்கள் வழிநடத்துறாங்க. அவர்கள் உங்களுடைய தேசிய இணை செயலாளர் தாமோதரன், தமிழ்நாடு மாநிலத்தினுடைய உங்க பேர்லயே எல்லாம் இருக்கு இல்லையா? தாமோதரன், ஜோசப் ராஜா, ஆரிஃப். இதுதான் இந்தியா, இப்படிதான் இருக்கணும். இது இப்படி இருக்க கூடாதுங்கிறதுக்காகவே இன்னைக்கு அரசியல்ல பல பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்க வீட்டுல என்ன சமைக்கிறீங்கன்னு பாக்குறத விட பக்கத்து வீட்டுல என்ன கறி வேகுது அப்படின்னு மோப்பம் பிடிக்கிறதுக்கே பல பேர் கட்சி நடத்துறாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல இந்த மக்களுடைய ஒற்றுமை, அன்பை முன்வைத்து இந்த மேடை ஒரு உதாரணமாக, எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இங்கு பாராட்டப்பட்ட, விருதுகள் பெற்ற ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட பெருமைக்கும் பாராட்டுக்கும் உரியவர்கள். அவங்க துறையில அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் புற்றுநோய் மருத்துவத்தில் இருக்காங்க. அங்க தொடங்கி நம்முடைய ஆட்டோ ஓட்டுகிற சகோதரிகள் வரை பெண்கள் எங்க உழைக்கல, உழைக்கும் பெண்கள் நாள் அப்படின்னா இதுக்கு வச்சாங்க. அப்புறம்
சகோதரி வந்தா குறைஞ்சது 3000 ரூபாய் சம்பளம். வீட்டுல கையோடு துணியை துவைச்சு, எல்லா துணியும் துவைச்சு காய வச்சு மடிச்சு அவங்கவுங்க அடுப்புல வைக்கணும், இடத்துல வைக்கணும், வீடு கூட்டணும், துடைக்கணும். இதுக்கு சம்பளம் இருக்கா? அவங்களுக்கு என்ன பேரு? உங்க வைஃப் என்ன பண்றாங்க? வீட்டுல சும்மா தான் இருக்காங்க. இதே வேலைய ஒரு டீ போடு, காஃபி போடு, 2 பேரும் ஒண்ணா வேலை பார்க்கறாங்க. வெளியில போய் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே அவர் சேர்ல உட்காந்துக்கிறாரு, அவங்க அடுப்படிக்கு போடுறாங்க இல்லையா? ஏன் அந்த சேர்ல இவங்க உட்கார்ந்தா என்ன? ஒரு நாள் நீங்க போய் காஃபி போடுங்க. இத இந்த நாட்டுல ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால, இப்ப இல்ல 2026 இல்ல 1926 பேசின ஒரு தலைவர் இருந்தார். அவர் பேர் தான் பெரியார். அவர் தான் தந்தை பெரியார். அவர் என்ன சொன்னாருன்னா, பெண்களுக்கு 3 உரிமை, ரொம்பலாம் வேண்டாப்பா, 3 உரிமை. என்ன? முதல் உரிமை உணவு. நல்ல சாப்பாடு சாப்பிடுவீங்களா? சூடா சமைச்சு நீங்க முதல்ல சாப்பிடுவீங்களா? தயவு செய்து அந்த மாதிரி சாப்பிடுற நீராக்கடை யாராவது இருந்தா கை தூக்குங்க பாப்போம். அங்க அப்ப அந்த 5, 7, 8, 10 பேர், அந்த 10 பேருக்கு நீங்க 1000 பேர் நல்லா கை தட்டுங்க. ஏன் மற்றவங்களுக்கெல்லாம் சூடா சமைச்சு நல்லா சாப்பிடுறது, குழம்பு ரசம் ஆயிரும், ரசம் தண்ணி ஆயிரும், கோழிக்கறி வச்சா கால் எங்க போயிடும், எல்லாம் உடம்பு எங்கேயோ போயிடும். கடைசியா பெண்களுக்கு என்ன மிகும்னா கழுத்து, தோல், இது 2 தான் மிச்சம் இல்லையா? அப்ப பெரியார் என்ன சொன்னார்னா, உணவு முதல்ல சாப்பிடுற சாப்பாட்டை பிரிவினை பார்க்காம ஆம்பளை பையனுக்கும் பொம்பளை பிள்ளைக்கும் நல்ல ஒரே மாதிரி சாப்பாடு கொடுங்க. 2வது உடை. இந்த உடை இருக்கு இல்லையா? இந்த உடைய உங்களுக்கு விருப்பமான மாதிரியும் கௌரவமாகவும் உடைய கௌரவமாக நம்ம வசதி தான். நீங்க பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு போனாதான் ஓட்டு பஸ்ஸுக்கு ஏற முடியும். ஆனா என்ன மாதிரி போடுறோங்கிறது நம்ம தேர்வு தான் இல்லையா? என்ன மாதிரி பேண்ட் ஷர்ட் போடுறோம் அப்படிங்கிறது உங்க முடிவு. ஆனா அந்த உடை உங்களுக்கு கௌரவமாக இருக்கிறதா போடுங்க, வசதியா போடுங்க. எப்ப பார்த்தாலும் நம்ம அழகா இருக்கணும்னு நினைக்காதீங்க. சகோதரி நேற்றாலாம் சொன்னாங்க, இங்க வந்திருக்கிற அழகிலே நம்ம சந்தோஷப்படுறோம். இல்ல, நம்ம எல்லாம் அறிவாளிங்க சொல்லுவோம். திரும்ப 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 பெண்கள்னா அழகு, பெண்கள்னா அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். அதனாலதான் கருப்பா இருக்கிற பொண்ணை பார்த்தா கேலி பேசலாம். ஒரு கருப்பா இருக்கிற பொண்ணு என்ன கிண்டல் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு கல்லூரியில புகார் கொடுத்தது. அந்த புகார் கொடுத்தப்போ அதை சார்ந்த அந்த ஆசிரியர்கள் எல்லாரும் என்ன பேசுறாங்க தெரியுமா? ஆமா, இருக்கிறதா விட்டு இந்த பிள்ளைதான் இதை பார்த்துதான் கிண்டல் பண்ணாங்க. அவன் கிண்டல் பண்ணதுனாலதான் புகார் கொடுக்குது. இப்போ அந்த பெண்ணுக்கு 2 பெரிய துன்பம். ஒண்ணு, ஒருத்தன் கேலி பண்ணுனது. இன்னொன்னு, ஓ மூஞ்சிக்கு ஒருத்தன் கேலி பண்ணினான்னு ஒருத்தர் கேட்கும். கேட்கலாமா? கருப்பா இருக்கிற பெண்ணுக்கு உயரமா இருந்தாயினா, குட்டையா இருந்தாயினா, எப்ப பார்த்தாலும் அவங்க தோற்றத்தை பத்தியே பேசி பேசி பேசி, ஏன் பேரன் லவ்லி விற்குது? அவங்க சொன்னாங்க இல்லையா, பேரன் லவ்லி போட்டா தன்னம்பிக்கை வரும்னு சொல்றாங்க. ஏன் வரணும்? நம்ம எப்படி இருக்கோமோ அதுதான் அழகு. நம்ம அறிவுதான் நமக்கு அடையாளம். நம்ம குண்டா இருப்போம், ஒல்லியா இருப்போம், உயரமா இருக்கலாம், குட்டையா இருக்கலாம், அது நம்ம வசதி, நம்முடைய இயற்கை. அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. 3வது உரிமை, உணர்வு. முதல்ல உடை.
உடை உணவு, இரண்டாவது உடை, மூணாவது உணர்வு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? படிக்கணுமா, வேலைக்கு போகணுமா, வேற வேலை பிடிக்கலையா, நீங்க முடிவு பண்ணுங்க. நீங்க சம்பாதிக்கிறீங்களா, அந்த காசு உங்களுது. சொல்ல முடியுமா? ஆண் சம்பாதிச்சுட்டு வந்தா அவர் சம்பாதிக்கிறார், கணக்கு கேட்க முடியுமா? என்ன பண்ணீங்க, இவ்வளவு சம்பளம் வந்துச்சு, நான் வந்துட்டாடா கேட்கறது. ரிசர்வ் பேங்க் ஆபீஸரு பேசுறாங்க. ஆனா மனைவி சம்பாதிச்சு கணக்கு சொல்லாம இருக்க முடியுமா? எங்க அப்பாவுக்கு ஆபரேஷன், நான் ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கலான்னு இருக்கேன், சொல்லலாம்ல. ஆனா நம்ம சொல்ல முடியுமா? லீவ் லெட்டர் எழுதுற மாதிரி எழுதணும். மதிப்பிற்குரிய கணவர் அவர்களுக்கு, என் தந்தைக்கு இப்பவும் கண் ஆபரேஷன் நடக்க இருப்பதால், நானும் கொஞ்சம் சம்பாதிப்பதால், எனக்கும் அவர்கள் சோறு போட்டு வளர்ப்பதால், அந்த நன்றிக்காக ஒரு 10,000 ரூபாய் கொடுக்க உங்கள் அனுமதியை வேண்டுகிறேன். அப்படிதானே கொடுக்கணும். ஹவுஸ்ல இல்லைங்க, பெரிய ஆபீசர் மேல இருக்காங்க. யாரு? மாமியார். பெரிய ஆபீசர், அவங்க கையெழுத்து போட்டாதான் செல்லுபடி ஆகும். இப்படிதானே இருக்கு. பெண்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க? நீங்க எல்லாம் ஒரு கதை கேட்டிருப்பீங்க. என்ன அந்த குட்டி கதைக்காரங்க நிறைய ஓடிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு கதை சொல்றோம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நானும் இதுல படிச்சதுதான், சொந்த கதைலாம் கிடையாது. ஒரு மனைவிக்கு காது கேட்கலையா? கேட்டுட்டீங்களா அந்த கதைய? மனைவிக்கு காது கேட்கல. கணவர் வந்து பேசுறாரு, அந்த அம்மா பதில் சொல்லல. இவருக்கு வந்து கவலையாயிடுச்சு. ஐயோ, நம்ம பொண்டாட்டிக்கு காது கேட்கல. ஆனா காது கேட்கலன்னு சொன்னா வருத்தமா இருக்கும்ல. அதனால இவர் என்ன பண்ணாரு, சொல்லாம நேர காது டாக்டர் கிட்ட போயிட்டு, சார் டாக்டர், என் பொண்டாட்டிக்கு காது கேட்கல. டாக்டர் சொல்ற, சந்தோஷப்படியா, நீ திட்டா கேட்காது. அது இல்ல சார், காது கேட்கல, என்ன பண்ணணும்? நீங்க மருந்து கொடுங்க. ஆளை பார்த்தாலும் எப்படிப்பா மருந்து கொடுக்கறது? நீ போய் மனைவியை கூட்டிட்டு வா. இல்ல இல்லைங்க, கூப்பிட முடியாது. அப்ப டாக்டர் சொல்றாரு, உன் மனைவிக்கு எவ்வளவு தூரத்துல பேசினா காது கேட்கலன்னு பாத்துக்கலாம். சரியா? வந்தாரு, வாசப்படியில நிக்கிறாரு. ஏமா, சாப்பாடு ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டாரு. பதில் இல்லை. ஓ, இவ்வளவு தூரம் கேட்கல. திருப்பி நடுவு ஆளுக்கு வந்தார். வந்து, ஏமா சாப்பாடு ஆயிடுச்சான்னு கேட்டாரு. அப்பையும் பதில் சொல்ற. ஐயோ, இந்த தூரம் கூட கேட்கலையே. இப்ப சமையல் வீட்டுக்குள்ள போயிட்டார். அந்த அம்மா அப்பதான் குக்கரை இறக்குறாங்க. கிட்ட போய் சமையல் ஆயிடுச்சா அப்படின்னு கத்துனாரு. அந்த அம்மா டப்புன்னு குக்கரை கீழே போட்டு ஓடி ஒரு அரை விட்டாங்க. ஏயா, இதே கேள்வியதான் வாசல்ல நின்று கேட்டேன். சமையல் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். மறுபடியும் ஹால்ல வந்து கேட்டேன். அப்பயும் சமையல் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். இப்ப எதுக்கு கிட்ட வந்து கத்துறேன்னு. அப்பதான் அவருக்கு என்ன புரிஞ்சுது, இந்த நாட்டுல ஆண்கள் அப்படிதான் ரொம்ப நாளா நம்மள நம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? பெண்களும் அதை நம்பிக்கிட்டு பயந்துட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கை தகர்த்து யாருக்கு காது கேட்கல புரிய வச்சுட்டா போதும், அப்புறம் நம்ம கிட்ட விளையாட மாட்டாங்க. அதுக்கு என்ன வேணும் பெண்களுக்கு? சுயமரியாதை, துணிச்சல், ஒரு பொதுவாக கூடுகிற தன்மை. நம்ம இப்படி கூடணும். பெண்கள்லாம் ஒன்னா சேர மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவ்வளவு பேர் சேர்ந்துருக்கீங்க. ஆண்கள்லாம் எப்படின்னா ஒற்றுமையா இருப்பாங்க. எந்த கட்சியாவது ஒரே கட்சியா இருந்திருக்கா? இல்ல இல்ல, எல்லாம் ஆண்கள் தலைமையில தான் நடக்குது. அப்பாவும் பையனுமே ஒரு கட்சி நடத்த முடியல. சண்டை வருது இல்லையா? 2 பேரும் ஆண்கள் தானே, ஏன் சண்டை போட்டாங்க? அப்ப
ஒரு பொது நிகழ்ச்சி பொது அமைப்புன்னு வந்தா பிரச்சனை வரும். ஆனா அது பெண்களுக்கு தான் வரும் இல்லை, எல்லாருக்கும் வரும். ஒரு பொது இடத்துல கூடும் போதுதான் நம்மை போல இவ்வளவு பேர் இருக்காங்கிற தைரியம் வரும். தனித்தனியா இருந்தா பயம், கூட்டமாக சேர்ந்தால் அது கொடுக்கிற துணிவு. அதனால இவ்வளவு பேர் சேர்ந்திருக்கீங்க. அதுவும் ஆம் ஆத்மி மாதிரி ஒரு கட்சி, இது பொதுவான அரசியல் அமைப்பில் வழக்கறிஞர் அன்னைய கட்சி ரொம்ப அழகா சொன்னாங்க. இந்த அமைப்புல இவ்வளவு பெண்கள் திரள்வது என்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய ஒன்று. அதே போல இந்த ஆம் ஆத்மி கட்சிக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அந்த தொடர்பு எப்படின்னா, இந்தியாவில் அரசியல் ரீதியாக பழிவாங்கப்பட்ட ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு உறுதியான ஆதரவு கொடுத்தவர் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர்கள். இன்னொரு செய்தி என்னன்னா, இப்ப இங்க நம்ம உரிமை தொகை பத்தி பேசுறோம்ல, வீட்டுக்கு 1000 ரூபாய், ஒரு பெண்ணுக்கு 1000 ரூபாய் வருது. அதே போல பெண்கள், பெண் குழந்தைகள் அவங்க படிக்க வந்தா அவங்களுக்கு புதுமை பெண் திட்டம் 1000 ரூபாய் அந்த பெண்களுக்கு போடுறாங்க இல்லையா? அந்த திட்டத்தை தொடங்கி வைப்பதற்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் இந்தியாவில் இன்னொரு முதல்வரை அதுக்கு அழைச்சாருன்னா அதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவரும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தான். ஏன்னா அவங்களும் டெல்லியில பெண்கள் பாதுகாப்புக்காக எவ்வளவோ திட்டங்களை செய்யறாங்க. அப்படி இந்த இந்திய அரசியல்ல அந்த மாநில உரிமையையும் பேசுறதுல நம்முடைய தமிழ்நாட்டை போல ஒரு தனித்துவத்தோட நிற்கிற ஒரு தலைவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். அந்த அமைப்புல நீங்க செயல்படுறீங்க. கடைசியா ஒரே ஒரு செய்தி, என்ன எதுக்கு இவ்வளவு பயக்காட்டினாங்கன்னு எனக்கு தெரியாது. அம்மா போது பேசக்கூடாது, அவங்க அன்பும் மரியாதை அதெல்லாம் எனக்கு பிடிக்கும் தெரியும். ஆனா அப்படியெல்லாம் இல்லை, அவங்க எல்லாருமே நல்லா பேசுறவங்க தான். ஏன் இங்க மைக்கு கொடுத்தா நீங்க எல்லாருமே நல்லா பேசுங்க, எல்லாருமே பேசுங்க. ஏன்னா உள்ளத்துல இருந்து பேசுறோம், உண்மையே பேசுறோம் இல்லையா? நீங்க எல்லாரும் உங்க அனுபவத்தை பேசினா அதுவே தெரியும். இன்னைக்கு பெண்களுக்கு ரொம்ப ஆபத்து, பெண்களுக்கு ஆபத்து எங்க இருக்கு? தெருவில் மட்டும் இல்ல, சொந்த வீட்டுல இருக்கு. வீட்டுல பெண் குழந்தைய ஆம்பளை குழந்தைக்கே ஆபத்து இருக்குன்றாங்க. ஆனா ஒரு பெண் குழந்தைய யார்கிட்டையும் விட்டுட்டு போக முடியல இல்லையா? சொந்தக்காரங்களை நம்பி விட்டுட்டு போக முடியல, பக்கத்து வீட்டை நம்பி விட்டுட்டு போக முடியல. நம்ம எல்லாம் எப்படி வளர்ந்தோம்? எல்லாருக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும், பிரச்சனையை தாண்டி தான் வந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு குழந்தைகளுக்கு ஏற்படுற ஆபத்து ரொம்ப அதிகமா இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல நம்ம எல்லாரும் விழிப்போடு இருந்து பெண்களுடைய உரிமைகளை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. இந்த உழைக்கும் பெண்கள் மாறல, எல்லா துறையிலும் இருந்து உழைக்கிற பெண்களை இங்க ஒன்று சேர்த்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக மீண்டும் ஒரு முறை ஆம் ஆத்மி அமைப்பினுடைய பொறுப்பாளர்கள், தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நமது ஆண் தோழர்களுக்கும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அங்கீகாரம் வழங்க மாநில பொதுச் செயலாளர் ஆம் ஆத்மி கட்சி திரு ஜோசப் ராஜா அவர்களை அன்புடன் தொடர்ந்து நீங்க இங்க வந்திருக்கீங்க. உங்ககிட்ட எங்களுடைய மாவட்ட தலைவர், மாவட்ட செயலாளர்கள் இந்த பெண்களுக்கான வீட்டில் வேலை பார்க்கறாங்கன்னா எனக்கு தெரியாது, நான் கேரண்டி பண்ண மாட்டேன். ஆனா கடந்த 15 நாட்களா நாட்டுக்காக வேலை பார்த்த ஆண்களும் இருக்கிறார்கள். இந்த மாதிரி நமக்காக சம உரிமைக்காக இருக்கக்கூடிய ஆண்களை அங்கீகரிக்க வேண்டியதும் பெண்களுடைய கடமை. சமம் அப்படின்னு நம்ம பேசும்போது, அந்த சமத்துவம் அப்படின்னு நம்ம பேசும்போது ஆண்களுக்கு இல்ல சில நேரங்களில் சில பெண்கள் பண்ணக்கூடிய தவறுகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போவாங்க. அதே நேரத்தில் ஆண்கான பகுதியை விடுவிச்சும் போறாங்க. இது
சரிசமமா இருக்கணும் அப்படின்றதுனால தான் ஆம் ஆத்மி கட்சி எப்பவுமே எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்ற ஒரு சமத்துவத்துல நிச்சயமா பயணப்படுறோம். மேடம் இருக்கும்போதே உங்க கையால் அதை நாங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு பெருமைக்கும் எங்களுடைய தேசிய இணை செயலாளர் திரு டாக்டர் தாமோதரன் அவர்கள் இதற்காக வந்திருக்கிறார். அவர் கையாலையும் இந்த இது ஒரு புதிய நபர் எங்கள் கட்சியில் புதிதாக இணைந்தாலும் ஆனால் பழமைய நபர்கள் என்ன கொடுக்க முடியும் உழைப்பு, அதே நபர் அந்த உழைப்பை தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்து இன்னைக்கு எங்களுக்கு டெக்னாலஜி வீசா எல்லா விதமான சப்போர்ட்டும் கொடுத்தது பிடி ராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கும் அவர்களை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரே நிமிஷம் முடிச்சுட்டு பேசலாம். ஒரே நிமிஷம் பேசலாம் கண்டிப்பா. சப்போர்ட் பண்ணக்கூடிய எங்களுடைய மத்திய சென்னை மாவட்ட தலைவர் திரு சேவநாதன் திரு ஆரிஃப் அவர்களை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக எங்களுடைய மண்டல தலைவர், சேலம் மண்டல தலைவர், என் அன்பு தம்பி, எப்போதுமே எல்லா நேரங்களையும் சிரிச்ச முகத்தோடு எல்லாருக்கும் அரவணைக்கக்கூடிய திரு சரத் அவர்களை மேடைக்கு வைக்கிறோம். அடுத்ததாக இந்த நபர் இல்லை என்றாலும் அவர் இங்க பங்களிப்பை கொடுத்ததை மறுக்க முடியாது. முழுமையான பங்களிப்பு கொடுத்த திரு வினோத் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்தில் இந்த நிகழ்வுக்கு போலீஸ் பர்மிஷன்ல இருந்து ஹால் புக்கிங்ல இருந்து எல்லா வித களப்பணியில ஒரு நபர் இருக்காருன்னு கேட்டீங்கன்னா திரு நாகராஜ் அவர்கள். எங்களுடைய டிராபிக் ராமசாமினே அவருக்கு நாங்கள் ஒரு பேர் வச்சிருக்கோம். அப்படி ஒரு எல்லா பிரச்சனைகளையும் முன்னெடுத்து இப்ப கூட எங்கேயாவது இருப்பாரு, இங்க இருக்காங்க கூட எனக்கு தெரியல. திரு நாகராஜ் அவர்கள் எங்க இருந்தாலும் கொஞ்சம் கண்டுபிடிச்சு கூப்பிட்டுவாங்க. திரு நாகராஜ் அவர்கள் எங்கேயா இருக்காங்களா? அடுத்ததா இந்த அவார்ட் செரிமனில இருந்து இந்த டாக்குமெண்டேஷன் எல்லா ப்ராசஸையும் கோத்ரூ பண்ணி அவார்டு லிஸ்ட்டை ஃபைனலைஸ் பண்ணி இந்த ப்ராசஸ்ல ரொம்ப சிறப்பா தலைமை எடுத்து எங்க கூட கோஆர்டினேட் பண்ண முன்னாள் ராணுவ சேவநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நல்லாவே கைத்தட்டலாம். ஏன்னா ஆர்மில இருந்து ஸ்டில் மக்களுக்காக எல்லா விஷயமும் போராடக்கூடியவர்கள். வாங்க நாகராஜ் சார், உங்களை பத்தி கேட்டுக்கோங்க. வாங்க. திரு நாகராஜ் அவர்கள் பல விஷயங்களை முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்காரு. அவர் பகுதியில ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ண முடியலன்னும் போது பல போராட்டங்கள் பல ஆர்டிஐ போட்டு சிட்டிக்குள்ள ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணி ஆண்களுடைய முகம் எல்லா கோபத்துக்கும் ஆளான ஒரு ஆண். அடுத்ததா எங்க கட்சியுடைய மாவட்ட தென்சென்னை மாவட்ட செயலாளர் சேவநாதன் அவர்களை கேட்டுக்கிட்டு எங்க கட்சியுடைய தென்சென்னை மாவட்ட செயலாளர் எல்லா அடித்தட்ட மக்களுடைய ஒரு நம்பிக்கைன்னு நான் சொல்வேன் திரு மணிகண்டன் அவர்களை. எல்லா அடித்தட்டு மக்களுக்கும் அவர் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையா செயல்படக்கூடிய கண்ணகி நகர் எங்கள் மணிகண்டன். எப்படி கண்ணகி நகர் கார்த்திகாட்டோ ஆம் ஆத்மி கட்சி தேசிய லெவல்ல கண்ணகி நகருக்கு மணிகண்டன் அப்படின்றத கொண்டு போயிருக்க பல சிறப்பான விஷயங்களை முன்னெடுத்து. அடுத்ததாக வடசென்னை இணை செயலாளர் திரு சுயேந்தர் அவர்கள் தொடர்ந்து அவர்கள். அடுத்ததாக எங்க கட்சியில ரொம்ப இளமையா இருக்கக்கூடியவர், எப்பவுமே எனக்கு வயசு 16 தான், ஆனா வயசு என்ன நாங்க இன்னும் கண்டுபிடிக்கல, திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள். எங்க திரு ராதாகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு. அடுத்ததா இவர் ஹோட்டல் உரிமையாளர், பெரிய ஹோட்டல் வச்சு ஒரு ஹோட்டல் ஃபேமிலியில ஒரு பெரிய பசுவாக்கத்துல மிகப்பெரிய ஒரு ஹோட்டல் உரிமையாளர். ஆனா இங்க லோட் ஆட்டோவுக்கு கட்சி சார்பா ஓட்ட சொன்னோம்னா ஓட்டுவார். ஓகே, இங்க நீங்க பாத்தீங்கன்னா தண்ணி கேன் எங்கேயாவது கொடுத்துட்டு இருப்பாரு, வாட்டர் கேன் கொடுத்துட்டு இருப்பாரு, சாப்பாடு எடுத்து பண்ணிட்டு இருப்பாரு, எல்லா வேலைகளையும் எடுத்து செய்யக்கூடிய கணேஷ் அவர்களை மேடைகளுக்கு இருக்காரு இல்லையா, அந்த வேலைகள் பண்ண இருப்பாரு. அடுத்ததா அவன் இவரும் ஒரு கம்பெனியோட சிஇஓ. ஆனா இங்க பின்னால சால்வை எடுத்து கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த அவார்டு எடுத்து கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லா வேலைகளையும் பண்ண எங்களுடைய ஆர்கனகர் தொகுதி தலைவர் திரு தர்மலிங்கம் அவர்களை பத்தி கூட சொல்றேன் கேட்டிருக்கேன். தர்மலிங்கம் அவர்களை கேட்டிருக்கேன். முக்கியமா டாக்டர் அடுத்ததாக டாக்டர் இமானுவேல், அதாவது ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜோடைய ப்ரொஃபசர் டாக்டர் இமானுவேல் அவர்கள் எங்களுடைய களத்துல எல்லா நேரத்திலும் எங்க கூட சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள். அடுத்ததாக திரு காந்தாராவ் அவர்கள் 1008ஓட தொகுதி தலைவர், மத்திய சென்னை மாவட்ட துணை செயலாளர் திரு காந்தா ராவ் அவர்கள். இவங்களுக்கும்
பெண்கள் பிரச்சனைகள் பல பிரச்சனைகளுக்கு போராட்ட காலத்தில் வந்து முன்னெடுத்து பண்ணது. அடுத்ததாக எங்களுடைய ரொம்ப எங்க கட்சியிலேயே இவர் தான் வயது குறைவானவர், அவர் வந்து ரொம்ப குறைவானவர், திரு பாஷா பாய் அவர்கள். எந்த கட்சியில் ஆம் ஆத்மியில லட்சக்கணக்கான பொறுப்புகள் இருக்கு, உங்களுக்கும் காத்து இருக்கு, இதுல யாருக்கெல்லாம் பொறுப்புகள் வாங்காம இருப்பீங்களோ நிச்சயமா வாங்க. ஆனா இது வரைக்கும் எனக்கு எந்த பொறுப்புமே வேண்டாம், ஆனா எல்லா வேலைகளும் எடுத்து செய்வேன் அப்படின்னு சொல்ற ஒரு நபர் திரு பாஷா அவர்களை மேடை கலைக்கிறேன். அடுத்ததா வந்து இங்க உள்ள டிசைன்ஸா இருக்கட்டும், இந்த பேனர் பேக்ராப்பா இருக்கட்டும், எங்களுக்கு எல்லா வகையிலையும் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர். சென்னையில இல்லைனாலும் கடலூர்ல இருந்து கைசர் மேமா பாஷா சார்பாக கைசர் மேமா எல்லா நபர்களையும் வந்து சப்போர்ட், எல்லா நேரங்களையும் உங்களுக்கு கடவுள் வந்து சப்போர்ட் பண்ணி இந்த நிகழ்வுக்கு தன்னோட ஐடிவி சம்பந்தமா எல்லா விஷயத்தையும் சப்போர்ட் பண்ண திரு பாக்யராஜ் அவர்களை வந்து மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததான் வந்து எங்களோட ஐடிவிக்கு தொடர்ந்து இப்போ கூட தம்பி போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. எப்பவுமே எல்லா முகங்களையும் படம் பிடிப்பாங்க, ஆனா அவர் முகம் எங்குமே இருக்காது. கடைசி வரைக்கும் அவர் போட்டோ நாங்க தேடுவோம். ஓகே, அப்படி ஒரு நபர் எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க திரு வசந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக வந்து இந்த இதுல வந்து முழுமையா வேலை பார்த்து எங்களுக்கு முழுமையான ஒரு சப்போர்ட் கொடுத்து எல்லா ஹியூமன் ரைட்ஸ் எங்க பிரச்சனைகள் இருந்தாலும் மாநில மனித உரிமை ஆணையத்தை தொடர்பு கொண்டு எங்களுடைய மாநில மனித உரிமை ஆணைய தலைவர் அவர் வந்து திரு முருகன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக இந்த நபர் வந்து தொடர்ந்து எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் உட்கார்ந்துடலாம், யாரும் எழுந்துக்க வேண்டாம், கொஞ்சம் உட்காருங்க, முடிச்சிடலாம். அடுத்ததாக எங்களுடைய இந்த நிகழ்வு அவார்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ண ரோலன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். திரு ஜாக்கிர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். முக்கியமா இதுல சில பெண்களும் இணைந்து களத்துல இருந்திருக்காங்க. மேடையில வரலாம் சில பெண்கள் வந்து எங்களுக்கு இணைந்து களத்துல வந்து தொடர்ந்து இந்த பணியை வந்து முழுமையா வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த வகையில முதலாவதாக சித்ரா அவர்கள், அண்ணா நகர் சித்ரா அவர்களை அன்போடு உங்களோட கைத்தட்டலோட, ஏன்னா களப்பணியில மேடைக்கு வரவங்களுக்கு முன்னால மேடைக்கு பின்னாடி இருந்து வேலை பார்க்கணும் ரொம்ப கஷ்டம். சித்ரா மேடம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அதே போல காயத்ரி மேடம் அவர்களையும் வந்து மேடைக்கு அழைக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தொடர்ந்து இந்த பணியை வந்து முன்னெடுத்து கொண்டு காயத்ரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக எல்லாம் கொஞ்சம் உட்காருங்க, மணி இங்க இருக்காங்க. அடுத்ததாக அலமேலு அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அழகம்மாள், நீங்க என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க, அவசரப்படாது. அடுத்ததாக அழகம்மா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அழகம்மா அவர்களையும் வந்து மேடைக்கு அழைக்கின்றோம். நன்றி. இன்னும் பல பேர் வந்து இருக்கும். இங்க எங்களுடைய ஓபிசி எங்களுடைய மாநில தலைவர் அப்படியே அங்க பின்னாடி உட்கார்ந்து இருக்காரு அட்வொகேட் செந்தில்வேகன் அண்ட் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் அவர்களையும் வந்து நாங்கள் அங்கீகரிக்கிறோம். தர்மபுரியிலிருந்து வாங்க திரு அசோகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு எப்பவுமே உறுதுணையாக இருக்கக்கூடிய சப்போர்ட் பண்ணக்கூடிய டாக்டர் சங்கர், அட்வொகேட் சங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவங்களை விடுபட்டிருக்கு. அவங்க அனைவருக்கும் வணக்கம். வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள் அமைந்துள்ள இந்த மேடையில் ஒரு முக்கியமான கோரிக்கை வைக்கிறோம். ஏன்னா மகளிர் தினத்துக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்லி ஆகும். அம்மா சொன்னாங்க, பெரும்பாலான குற்றங்கள் பெண்களுக்கு எதிராகவும் பெண் குழந்தைகளுக்கு எதிராகவும் நடக்கிறது. அந்த குற்றங்கள்லாம் செய்கிறது ஆண்கள் தான், ஆண் குழந்தைகள் தான். இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல குழந்தைகளுக்குன்னு ஒரு பாலிசி இருக்கு, சீனியர் சிட்டிசன் ஒரு பாலிசி இருக்கு, டிரான்ஸ்ஜெண்டர் கூட ஒரு பாலிசி இருக்கு, விமன் பாலிசி கூட இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஆனா மென் பாலிசின்னு ஒன்று வேணும். ஒரு ஆண் குழந்தை தன்னுடைய பருவ வயதில் எப்படி இருக்க வேண்டும், முதுமையான வயதில் எப்படி இருக்க வேண்டும் என்கிற கொள்கையை வடிவமைத்தால் குற்றங்கள் குறையும் என்பதை அரசாங்கத்துக்கு வலியுறுத்துமாறு இந்த அமர்வில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ மிஸ்டர் சங்கர். கடைசியா எனக்கு தெரியும் எல்லா சீக்கிரம் வந்துச்சா? ஓகே, கடைசியா எங்களுடைய கேளுண்ணா டான்ஸ்லாம் இருக்கு. ஓகே,
ஆமா, கடலூர் மாவட்டம் பாலா அண்ட் டிங்ஸ் அப்படின்னு மேடை கலைக்கிறேன். இன்னும் நிறைய பேர்ல நான் விட்டுருக்கேன் மேடம், எனக்கே தெரியுது, மன்னித்தரணும். முக்கிய இல்ல சார், நீங்க பேசுங்க. கொஞ்சம் உட்காருங்க, கடைசியா பேசிட்டு நம்ம கிளம்பிடலாம். கொஞ்சம் அப்படியே உட்காருங்கலாம். கடைசி எங்களுடைய தேசிய இணைச் செயலாளர் டாக்டர் தாமோதரன் அவர்கள் பேசுவாங்க. அங்கே கன்னியாகுமரி மாநில தேர்தல் பிரச்சார குழு பொறுப்பாளர்கள் தேசஸ்ரீ அவர்கள், சோஃபியா அவர்கள், சுதா அவர்கள் மற்றும் மற்ற தலைவர்கள் ரமா அவர்களே, சங்கீதா அவர்களே, கைசர் அவர்களே, கிருஷ்ணவேணி அவர்களே, ஷர்மிளா அவர்களே, கௌரி அவர்களே, சுனிதா அவர்களே, மற்றபடி கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் திரு ஜோசப் அவர்களே, திரு சரத்பாபு அவர்களே, திரு ஆரிஃப் அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். முக்கியமான இதுதான், சில விஷயங்கள் நான் சொல்லுவோம். ஏன்னா இப்படி ஒரு மீட்டிங் இது வரைக்கும் அரேஞ்ச் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கும்போது. ஆமாம், சார்பாக இவ்வளோ பெரிய மகளிர் தினத்துக்கு கொண்டாடுறதுக்கு இவ்வளோ பெரிய மீட்டிங் போது அதற்கு முக்கியமான காரணம் பல பெண்கள் இங்கே எல்லாருமே இருக்கிறவங்க அதுக்கு ஒரு உறுதுணையாக ஆண்கள் இருந்தாங்கன்ற கேள்விப்படும் போது இன்னும் நல்ல சந்தோஷமாகுது. பெண்கள் தினம்ன்றது ஒரு நாள் கொண்டாடினாலும் எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. அந்த இதில் எனக்கு என்னோட அனுபவத்தில் ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் தெரிஞ்ச விஷயம்னா ஒரு நாள் மட்டும் கிடையாது, மீதி இருக்கிற 364 பெண்கள் தினம் தான் குடும்பத்தில். அதில் வந்து டவுட்டே கிடையாது. அதே மாதிரி பல துறைகளில் பெண்கள் சாதிச்சிருக்காங்க. சில துறைகளில் சாதிக்கிறதுக்கான முழு உழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு துறை முக்கியமான பல அட்வொகேட்ஸ் இங்கே வந்திருக்காங்க. அதனால வந்து ஒரு ரீசெண்டாக இன்னைக்கு காலையில் பார்த்த பேப்பரில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கிட்டத்தட்ட 4000 பெண் அட்வொகேட்ஸ், லேடி அட்வொகேட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சீஃப் ஜஸ்டிஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் எனக்கு சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது, அவ்வளோ பெண்மணிகள் ப்ராக்டிஸ் பண்ணுறது. அதே மாதிரி கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கம்பெனிஸில் 6% தான் பெண் தலைவர்கள் இருக்காங்க. அதற்கு ஒரு முயற்சி எடுத்து நிறைய ஒரு வாய்ப்பும் எடுத்துக்கணும். அந்த இதுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா இந்த எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, திரு அருண் கெஜ்ரிவால் அவர்கள் தலைமையில் ஆம் ஆத்மி கட்சி எப்படி எங்க இருக்கு, அதே மாதிரி டெல்லியிலையும் சரி, அரசாங்கம் பஞ்சாப்லையும் சரி, எப்படி முக்கியமான விஷயங்கள், சில முக்கியமான விஷயங்களை தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அடிப்படையாக பார்த்தீங்கன்னா கல்வி, மருத்துவம், சுகாதாரம், அதே மாதிரி பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு. இதில் பார்க்கும்போது எதுக்காக அந்த கல்வி முக்கியம் அப்படின்னு பார்க்கணும். கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் எதுக்கு ரொம்ப முக்கியமாக பார்த்ததுன்னா, ஒரு ஏழை குடும்பத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பையன், ஒரு மகன் இருக்காங்க, ஒரு மகள் இருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு மணி மோஸ்ட்லி பார்க்கறது, பையனை வந்து பிரைவேட் ஸ்கூல் கஷ்டப்பட்டு அனுப்பிச்சுவாங்க, பெண் குழந்தை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் அனுப்புவாங்க, ஃபீஸ் இருக்காது, கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவங்களோட கல்வியை வந்து அங்கே அடிப்பட்டு போகிறதுல பின்னாடி ஃபியூச்சர்லேயே அவங்களுக்கு பலவிதமான இழப்புகள் இருக்கு அவங்களுக்கு. அதற்கு தான் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து நல்லபடியாக இருந்தால் பெண்களுக்கு கல்விக்கான வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் கவர்மெண்ட் ஸ்கூலை வந்து ஒரு மேம்படுத்தி பிரைவேட் ஸ்கூலுக்கு காம்படிஷன் அதுக்கும் மேலே வந்து டெல்லியில் கொண்டு வந்தாங்க. அது முக்கியமான பணி. அதே மாதிரி மருத்துவமனை, பொது மருத்துவமனை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அதுலேயும் வந்து என்ன ஒரு முக்கியமான இதுன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் பிரசவத்துக்கு போய் சிகிச்சை எடுக்கும் போது, அந்த பிரசவத்துக்கு போகும்போது, டெலிவரி போகும்போது, அந்த பிரசவ பீரியட்ல ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கும் சரி, குடும்பத்துக்கு கேருக்கும் சரி, எல்லாத்துக்குமே வந்து அரசாங்க மருத்துவமனைகள் வந்து சுத்தமாக இருக்கணும், அதற்கான நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கணும். அதுக்காக தான் டெல்லியிலும் சரி, பஞ்சாப்லையும் சரி நிறைய திட்டங்கள் வந்து நல்ல ஒரு மேம்படுத்திருக்காங்க. பாதுகாப்புன்னு வரும்போது சில புள்ளி விவரங்களை மட்டும் சொல்றேன், ரொம்ப டீட்டெயிலாக போல 5 நிமிஷத்தில் சொல்லலாம். சிசிடிவி கேமரா ஒரு கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்கொயர் கிலோமீட்டர்ல எத்தனை சிசிடிவி கேமராக்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்காக பாதுகாப்புக்கு மெயினாக அது ரொம்ப பெருசாக இருக்கும். அது டெல்லியில் 1 கிலோமீட்டர் சதுரத்தில் 700க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா இருக்கு. அது உலகத்திலேயே எந்த நாட்டிலையும் எந்த சிட்டிலையுமே அந்த அளவுக்கு சிசிடிவி கேமரா கிடையாது. அடுத்தபடியே சென்னையில் இருக்கு 600க்கு மேல. ஆனால் உலகத்திலும் சரி, முக்கியமாக இந்தியாவில் மாநிலத்தில், டெல்லி மாநிலத்தில் 700க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா, 4 லட்சத்துக்கு மேல
4 லட்சத்துக்கு மேல சிசிடிவி கேமரா டெல்லியில இருக்கு. இப்போ இன்னொரு இதுவும் சில முக்கியமான பஸ் இது பொருள் பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் பார்த்தீங்கன்னா ரைட் பஸ் அதுன்னு எடுக்கும்போது ஷக்கி பஸ் டிப்போ அப்படின்னு சொல்லி டெல்லியில இருக்கு. அதுல என்ன ஒரு புதுமைனா நவம்பர் 2024 இது பண்ணது செட்டப் பண்ணது. அதுல என்ன ஒரு புதுமைனா அந்த மொத்த பஸ் டிப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்களால் இயக்கப்படும். அதுல ஆப்ரேட் பண்ணக்கூடிய பஸ் எல்லாமே அதுல 89 பெண் டிரைவர்கள், பஸ் டிரைவர் 89 பெண் பஸ் டிரைவர், 134 பெண் கண்டக்டர்ஸ், கிட்டத்தட்ட 70 பஸ் ஆப்ரேட் பண்றாங்க. அந்த டிப்போ முழுவதுமே பெண்கள் தான் ஆப்ரேட் பண்றாங்க. இந்தியாவிலே இந்த ஒரு பஸ் டிப்போ தான், ஷக்கி பஸ் டிப்போ தான் மட்டும்தான் பெண்களால் இயக்கப்படக்கூடிய ஒரு பஸ் டிப்போ. மற்றபடி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு முக்கியமா ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போகணும்னா ஒரு ஃப்ரீ பஸ் அப்படின்ற ஒரு திட்டத்தை, ஃப்ரீ பஸ் திட்டம், அது பிங்க் டிக்கெட்னு சொல்லுவாங்க. அந்த திட்டத்தை முதல்ல இந்தியாவிலே லான்ச் பண்ணது வந்து அக்டோபர் 2019 டெல்லியில தான், இந்தியாவிலே முதல்ல. அதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல லான்ச் பண்ணது டெல்லியில அக்டோபர் 2019. பெண்களுக்கு ஃப்ரீ டிராவல், பஸ்ல புது டிக்கெட் இருந்தது, ஃப்ரீ டிக்கெட் இல்லாமல் ஃப்ரீ டிராவல் இருந்தது. முதல்ல லான்ச் பண்ண அக்டோபர் 2019 டெல்லியில, ஏப்ரல் 2021 பஞ்சாப்ல, 3வது மே 2021 தமிழ்நாடு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அருள்மொழி மேடம் சொல்லும் போதும் சொன்னாங்க, பல்வேறு திட்டங்கள் டெல்லியில நடக்கக்கூடியதும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி, நல்ல ஒரு இணக்கமா பல்வேறு திட்டங்களை எதெல்லாம் நல்ல திட்டங்களோ அதை வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி 2 அந்த டைம்ல பண்ணிருக்காங்க. பஸ் மார்ஷல் சொல்லக்கூடிய கடைசி ஒரு முக்கியமான இது என்னன்னா, பஸ் மார்ஷல் சொல்லக்கூடியது ஒவ்வொரு பஸ்லையும் பாதுகாப்புக்காக, பெண்கள் பாதுகாப்புக்காக டிராவல் பண்ணுவாங்க. இது வந்து நிர்பயா அவர்கள் இதுக்கப்புறம் சம்பவத்துக்கு அப்புறம், அந்த ஒரு துயரமான சம்பவத்துக்கு அப்புறம் 2015 டெல்லியில இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 3400 பஸ் மார்ஷல் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. முதல்ல பஸ்ல ஒவ்வொரு பஸ்லையும் ஒரு மார்ஷல் பாதுகாப்பு அப்படின்ட்டு. அது வந்து 2019 பார்த்தீங்கன்னா 13,000 பாதுகாவலர், 13,000 பேர் பாதுகாவலர் நியமிக்கப்பட்டு பஸ்ல டிராவல் பண்ணுவாங்க, பெண் பாதுகாப்பு. இது மொத்தத்தில் ஃபைனலா பார்த்தீங்கன்னா இது மகளிரோட பாதுகாப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது வந்து நம்ம வந்து அரசாங்கத்தோட பொறுப்போ இல்லாட்டி உமன் கமிஷனோட பொறுப்போ அப்படின்னு மட்டும் ஒதுக்கிட முடியாது. சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரோட பொறுப்பும் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃப்ரீயா அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை ஃப்ரீயா செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கணும். இப்படி பண்ணா கண்டிப்பா நாடும் சரி, வீடும் சரி நல்லபடியா முன்னேறும். வாய்ப்புக்கு நன்றி, மிக்க நன்றி. தேங்க்யூ. இந்த தேசிய தலைவர் திரு தாமோதரன் சார் அவர்களுக்கு எங்கள் மாநில செயலாளர் திரு ஜோசப் அவர்கள் மரியாதை செலுத்துவோம். ஒரு அழகான தருணம். அப்புறம் டாக்டர் ஈவ்லின் தொலைக்காட்சி, அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கிளம்ப வேணாம். இன்னும் வந்து எங்க பெண்கள் சக்திக்காக ஒரு சாங் வந்து எங்க சக்தி குரூப்ல இருக்கிற ரமா மேடம் வந்து தயாரிச்சு அந்த நடனம் அவங்களே கற்றுக் கொடுத்து வந்திருக்காங்க. இப்ப அவங்க நடனம்
தேங்க்யூ ஸோ மச் மாமா மேடம்.